ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூ விலாக்ஸ். இந்த விலாகில் வீட்லேயே நம்ம எப்படி ஃபேஷியல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு எப்படி நம்ம ஃபேஷியல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டொமேட்டோ ஃபேஷியல் தான் பண்ண போகிறேன், வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கிளென்சிங் பண்ணுறதுக்கு ரா மில்க் எடுத்திருக்கேன். அது ஒரு ஒயிட் கிளாத்து இல்லைன்னா ஒயிட் வைப் வச்சு நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து இது பண்ணோன்னே நெக்ஸ்ட்டு ஸ்க்ரப்பிங்க்கு டொமேட்டோவும் ரைஸ் பவுடரும் எடுத்திருக்கேன். இது நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் மட்டும் இது பண்ணுங்கள். ரொம்ப இது கொடுத்து பண்ணிடாதீங்க, அப்புறம் காயம் ஆயிரும். ஸ்க்ரப் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள், இப்போவே ஒரு நல்ல க்ளோ தெரியுது. அடுத்தது டொமேட்டோ இது டோனிங். இப்போ நம்ம ஸ்க்ரப் பண்ணது கொஞ்சம் இதாக இருக்கும்ல, அதனால் நம்ம மாய்ஸ்ட் பண்ணுறதுக்காக டோன் பண்ணிக்கிறோம். அதுவே டொமேட்டோவோட அந்த சாறு எடுத்து நம்ம போட்டுக்கலாம். இதை அப்படியே விட்டுட்டு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. பாருங்கள், இப்போவே நல்லா க்ளோ தெரியுது. நெக்ஸ்ட்டு டொமேட்டோவும் மில்க்கும், டொமேட்டோவோட சாரும் மில்க்கும் கடலை மாவு, இது ரெண்டத்தையும் கிராஜுவலாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம ஃபேஸ் பேக்காக போட போகிறோம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இது நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. எனக்கு தின் லேயர் ஃபேஸ் பேக் போட்டாவே போதும், அதனால் நான் கொஞ்சமாக பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நல்லா திக்காக போடணும் ஃபேஸ் பேக்கு அப்படின்னா கொஞ்சம் நிறையா மாவு போட்டு கொஞ்சம் மில்க் சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணி போட்டுக்கலாம். இது ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா போட்டுருங்க. இது மந்த்லி ஒன்ஸ் பண்ணுங்கள். உங்களோட டெட் செல்ஸு இதெல்லாம் கிளியர் ஆயிரும். உங்கள் ஃபேஸ் நல்லா க்ளோவாக இருக்கும். இது நீங்கள் இந்த ஃபேஷியல் பண்ணதுக்கப்புறம் 1 டே ஃபுல்லாக ஃபேஸ்க்கு சோப் யூஸ் பண்ணாமல் இருங்க. அப்போ தான் அதோட க்ளோ நெக்ஸ்ட் டே தெரியும். பாருங்கள், நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நான் போய் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். பாருங்கள், ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.